லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களுக்கு பிடித்தமான ஆட்சியாக இருந்துச்சா, திருப்தியாக இருந்துச்சா, முழு திருப்தியாக இருந்துச்சா, பரவாயில்லன்னு இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பறிபோகக்கூடிய ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு காரணம் துரைமுருகன், கே நேரு, மகேஷ் போன்றவர்கள் தான் காரணம். அதுபோல் KKSSR ராமச்சந்திரன், அதுபோல் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, இன்னும் பல அமைச்சர்கள் தான் காரணம். அதே போல் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாததுக்கு போனதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி ஒரு காரணம், SP வேலுமணி ஒரு காரணம், உதயகுமார் ஒரு காரணம், செல்லூர் ராஜு ஒரு காரணம், கடம்பூர் ராஜு ஒரு காரணம், OS மணியன் ஒரு காரணம், எடப்பாடி கூடவே இருக்கிற இளங்கோவன் ஒரு காரணம். எப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அப்போ தமிழ்நாட்டில் திராவிட கட்சியினுடைய ஆட்சிகளையே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வருகிறது அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும்? ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா மாஸ்டர் தேவைப்படுறாங்க. அந்த எந்த விதமான அனுபவமும் இல்லாதவர், அதாவது ஒரு புரோட்டா மாஸ்டர் புரோட்டா பிச்சு அடிக்கிறாரு, அவர் கூட உதவியாளராக இருந்து அவர் புரோட்டா மாஸ்டராக வந்தால் அந்த கடையில் வியாபாரம் நல்லா நடக்கும், முதலாளிக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும். திடீர்னு ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை கொண்டாந்து புரோட்டா மாஸ்டராக நீ மாவை போட்டு பிச்சுருன்னா புரோட்டா நல்லா வருமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு கறிக்கடையில் கறி வெட்டுறவனை திடீரென்று புதுசாக கையில் அருவாளை கொடுத்து அந்த கத்தியை கொடுத்து நீ கறியை வெட்டுறானா எப்படி வெட்டுவான்? அப்போ அப்படியான ஒரு சூழல் வருவதற்கான காரணம் யார்? திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேரு, திருச்சியில் இருக்கக்கூடிய மகேஷ், அதே போல் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் போன்றவர்கள். இதுதான் காரணம். அதிமுகனுடைய நிலைமைக்கு காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி, அம்மையார் சசிகலா, OPSயும் விட்டுட்டாரு. இவங்களை எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிருந்து KC பழனிசாமி, இன்னும் இருக்கக்கூடிய அன்வர் ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரே ஆள் தான் எல்லாத்துக்கும் நான் பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததுனால இன்னைக்கு புதிய கட்சிக்கு வாய்ப்பே கொடுத்து விட்டார்கள். இப்போ உதாரணத்துக்கு திருவரங்க சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தாவேகா வேட்பாளர் புதியவர், அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாதவர். ஆனால் அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MLAவாக இருக்கும் திரு பழனியாண்டி MLA அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஜெயிக்கிறார். அதே போல் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் சவுந்தரபாண்டியன் MLA அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தா கட்டாயம் ஜெயிக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இது என்னமோ பெரிய விஜய் அலை வந்துருச்சு, அப்படியே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு போச்சு, அதெல்லாம் காரணம் கிடையாது. திமுக ஆட்சி அளிப்பதற்கான காரணம், முழு முதல் காரணம் KN நேரு, மகேஷ், இந்த 2 பேர் தான் முழு முதல் காரணம். திருச்சியில் லால்குடி MLA சவுந்தரபாண்டியன் MLAவுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணது KN நேரு. திருவரங்க MLA பழனியாண்டி MLAவுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணது KN நேரு. துறையூர் ஸ்டாலின்குமாருக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணது நேரு. காடுவெட்டி தியாகராஜன் முசிறி அவர்களுக்கு MLA அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணது KN நேரு. இதனை வேடிக்கை பார்த்தது மகேஷ். இப்போ இந்த 4 சீட்டு இங்கே கிடைச்சிருச்சா? இந்த 4 பேர்த்துக்கு சீட்டு கொடுத்துருந்தா கட்டாயம் 4 பேர் நிச்சயமாக வெற்றி பெறுகிறார்கள். முசிறி கூட கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். துறையூரில் ஸ்டாலின்குமார் ஜெயிச்சிருவார், லால்குடியில் சவுந்தரபாண்டியன் ஜெயிச்சிருவார், திருவரங்க MLA ஜெயிச்சிருவார். மாற்று கருத்து இல்லை. 3 பேர் கட்டாயம் ஜெயிக்கிறாங்க இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தால். எங்கேருந்தோ தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத தாவேகா வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா என்ன காரணம்? நேரு நிப்பாட்டின வேட்பாளர் தொர்ராஜுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது, அந்த முடிவுக்கு திருவரங்க தொகுதி மக்கள் வந்துட்டாங்க. சாதி மத பேதமின்றி நேருவை எதிர்க்கும் எண்ணத்தில் நேருவின் நிழலாக நேரு கூட இருந்த தொர்ராஜை தோக்கடிக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, இங்கிட்ட அதிமுக யார் போட்டிடுறது? மனோகரன் போட்டிடுறார். மனோகரனுக்கு ஏன் முத்திரையர் சமுதாய மக்கள் போட்டிடல? அதிமுகவில் முத்திரையர் கொடுக்கலங்கிற ஒரு வேகம். அதே நேரத்தில் மண்ணச்சநூல் தொகுதியில் முத்திரையர் கொடுத்துருக்காங்க, மண்ணச்சநூல் தொகுதியில் ரெட்டியார் கொடுத்துருக்காங்க. ரெட்டியார் மேலே கோவத்தை காமிச்சிருக்கணும். ஆனால் தாவிகாவுக்கு முழுக்க நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அது வேறு விஷயம். ஏன்னா இங்கே கதிரவனால நிறைய பேர் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள், நிர்வாகிகள்லாம் பெரிய அளவுக்கு பலனடைந்திருக்கிறார்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக. அந்த மண்ணச்சநூல் தொகுதியோட குணம் வேற. ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய துறையூர், லால்குடி, திருவரங்கம், முசிறி, இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் திமுகவில் இருந்த MLAவுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் நேரு பண்ண சதியால் 4 தொகுதியை இழந்துட்டாங்க. அப்போ நேருக்கிட்ட ஒப்படைச்ச 41 தொகுதியில் பாதி தொகுதி கிட்டத்தட்ட காலியாயிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்ததற்கு திமுகவினுடைய அலட்சியம், போதை பொருள், கஞ்சா போன்றவைகள் தமிழ்நாடு முழுவதுமாக கிராமந்தோறும் பரவியது ஒரு காரணம். அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். மற்றபடி மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தது, அதெல்லாம் சிறப்பாக பண்ணாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு ஆட்சியை முழுவதுமாக நம்ம குற்றம் சொல்லிட முடியாது.
அதே நேரத்தில் திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக இந்த புரட்சி கிளம்பிருச்சா? கிடையவே கிடையாது. இங்கே என்ன, இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய சின்னத்துரை, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் சின்னத்துரை எம்எல்ஏ ஆகிறார். எம்எல்ஏ ஆகி ஒரு 4-5 மாதம் கழித்து ஒரு பெரிய சாராய கம்பெனிலேருந்து அவருக்கு கார் பரிசாக வருது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி உறவினர்கள் எல்லாம் 100 நாள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்த்தா எங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிறார். பேட்டியில் வெக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க. அதாவது சின்னத்துறை எம்எல்ஏவோட பையனே ஒருத்தரை சரவணமூர்த்திங்கிறவரை அடிச்சிட்டாங்க. காலையில் 7 மணிக்கு ஒரு நாள் தொடர்பு கொண்டு சரவணமூர்த்தி என்கிட்ட பேசுகிறார். அண்ணே, ரவுடித்தனமாக எம்எல்ஏ சின்னத்துறையோட பையனை அடிச்சிட்டாப்லண்ணே. ரெண்டாவது, இரு சமுதாயம் எந்த சமுதாயம் அடிச்சுக்கிட்டாலும் அதில் பிசிஆர் கேஸ் போட வைக்கிறது தான் சின்னத்துறையோட ஒரு மூளை. அவர் பேசாமல் திமுகவில் இருந்திருக்கலாம். பிசிஆர் கேஸ் போட வச்சு பல சிக்கல்களை ஏற்படுத்தினார். ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயமும், கள்ளர் சமுதாயமும், கோனார் சமுதாயமும், வன்னியர் சமுதாயமும், முத்திரையர் சமுதாயமும் அப்படியே தாவேக்கா பக்கம் மாற்றி ஓட்டு போட்டாங்க. தாவேக்கா வேட்பாளரை விரும்பி ஓட்டு போட்டாங்களா? கிடையவே கிடையாது. ஒரு மயிரும் கிடையாது. தாவேக்கா வேட்பாளரை விரும்பி ஓட்டு போடவில்லை. ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயம் தாவேக்கா வேட்பாளரையோ விஜயையோ விரும்பி ஓட்டு போடவில்லை. எடப்பாடி பழனிசாமியை அரசியலில் அனாதையாக்கணும். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திமுக பெரிய அளவுக்கு சதி வேலைகளை செய்திருக்கிறது, அதனால் திமுகவை நசுக்கணும். இப்படி பல நிலைப்பாடுகள் இருந்ததுனால் விஜய்க்கு ஓட்டு கூட போயிடுச்சு. ஆனால் இனி வரும் காலகட்டங்களில் ஆட்சி எப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம நேரம் இன்னும் நம்ம சொல்லலை. ஆனால் நடக்கக்கூடிய ஊழல், முறைகேடுகள், அராஜகங்கள் அத்தனையும் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு ஊடகவியலாளர்களுக்கு உண்டு. நீங்கள் யார் வேணாலும் முதலமைச்சராக இருந்துருப்பாங்க. இந்த ரங்கராஜ் பாலண்டார் துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி செய்தி போடுவேன். நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு நம்ம கட்டுப்படுற ஆள் இல்லை. ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி நம்ம செய்தி வெளியிடுவோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றதற்கு காரணம் KN நேரு, மகேஷ், இவங்க 2 பேர், அடுத்து துரைமுருகன், இவங்க 3 பேர் தான் முக்கிய காரணம். கல்வித்துறையிலேருந்து உண்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிள்ளுக்கோட்டைன்னு ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை போய் பாருங்கள், கேவலமாக இருக்குது. இதான் கல்வித்துறை அமைச்சரோட சாதனையா? அவர் செஞ்ச அந்த வேதனைக்கு தான் கிடைத்த பரிசு தமிழ்நாடு முழுவதுமாக ஓட்டு கிடைக்காம போச்சு. இதில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே செய்தி போட்டோம். திருச்சியில் இருக்கக்கூடிய 9 தொகுதியில் லால்குடி, துறையூர், முசிறி, திருவரங்கம், இந்த 4 தொகுதியில் எம்எல்ஏக்களுக்கு ஏற்கனவே செயல்பட்ட எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்க விடாமல் KN நேருவும் மகேஷும் சேர்ந்து பண்ண சதியால் தமிழ்நாடு முழுவதுமாக முத்திரையர் ஓட்டுக்கள் திமுகவுக்கு இல்லை, தேவேந்திரர் ஓட்டு திமுகவுக்கு இல்லை, உடையார் ஓட்டு திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. இதுதான் முதல் காரணம். நான் சொல்லும் போதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் நினச்சிருக்கலாம், ஒட்டுமொத்த முத்திரையர் சமுதாய ஓட்டுகளும் திமுகவுக்கு எதிராக போயிடுச்சு. ஏன் அதிமுகவுக்கு போடலை? திருச்சியில் திருவரங்கத்தில் முத்திரையருக்கு கொடுக்கல. அந்த வேகம் காமிச்சிட்டாங்க. அவங்க குணத்தை காமிக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. என் சமுதாயத்துக்கு நீ சீட்டு கொடுக்கல. அதே நேரத்தில் மன்னச்சனூரில் முத்திரையருக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் கதிரவனால் இங்கு வாலாட்டி கொண்டு இருக்கிற பல பொறுப்பாளர்கள் திமுகவுக்கு மறைமுகமாக வேலை பார்த்துட்டாங்க. தாவேக்காவுக்கும் கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்க அப்பாற்பட்ட விஷயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்து எத்தனை சீட்டு பிடிக்குதுங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆட்சி இழந்துருச்சுன்னா அந்த கட்சி இனிமேல் எப்போதுமே தேராது. இனி புதிய பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு வந்தால் மட்டுமே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருக்கும். இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிப்பாருங்க, குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை பிடிப்பாருங்க. அடுத்த தேர்தலில் உதயநிதியா விஜயா வரும்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. மற்றபடி விஜய் ஆட்சிக்கு வரணும்னு நினச்சி யாரும் ஓட்டு போடல. இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சின்னத்துறை ஜெயிக்கவே கூடாதுங்க. அந்த ஆள் தோக்கணும். பிசிஆர் கேஸ் போட வச்சு ஒட்டுமொத்த கள்ளர் சமுதாயத்தை அவமானப்படுத்துகிறார், ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தை அவமானப்படுத்துகிறார், ஒட்டுமொத்த முத்திரையர் சமுதாயத்தை அவமானப்படுத்துகிறார். மாற்றி ஓட்டு போட அப்படியே தாவேக்காவுக்கு தூக்கி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி தான் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு சந்தர்ப்பவாத மாற்றத்தை ஏற்படுத்தி அப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. எது எப்படியோ, யார் ஆட்சி யார் எதிர்கட்சி அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். நம்ம எப்பொழுதுமே ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி அதிகமாக நம்ம குரல் கொடுப்போம், பேசுவோம். அதிகமாக வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எப்போதுமே நம்ம அச்சமின்றி சமரசமின்றி, அதுபோல் வருவாய்த்துறை, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அதுபோல் இருக்கக்கூடிய முக்கிய இலாக்கா ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடக்கிறதோ அந்த விஷயங்களை நம்ம எப்போதுமே செய்தி வெளியிடுவோம். தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பவாத சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகர் தான் காரணம். அதே போல் அம்மையார் சசிகலா அதிமுகவை கைப்பற்ற முடியாத சூழ்நிலை. நாங்கள் கேட்டால் முக்குளத்தூர் ஆண்ட பரம்பரை என்பது
அம்மையார் சசிகலா அவர்களால் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர், வீழ்ந்தவர்கள் எத்தனை பேர். இந்த ரெங்கராஜ் பாலண்டார் தொடர்ந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து பேசி வந்தோம். அம்மையார் சசிகலா அவர்கள் திருச்சி வரும்பொழுது நமக்காண்டி ஒருத்தன் குரல் கொடுத்தானா அவனை பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவர்கள் யாரையும் வாழ விட மாட்டார்கள். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீதர்வாண்டையரை நிற்க வச்சு தோக்கடிச்ச பெருமைக்குரியவர் தான் அம்மையார் சசிகலா. முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதுவுமே செய்யாத மகேஷ், முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதுவுமே செய்யாத சசிகலா, முக்குளத்தூர் சமயத்துக்கு எதுவுமே செய்யாத தினகரன், முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யாத ஓபிஎஸ். ஆக முக்குளத்தூர் அரசியல் அனாதை ஆகிவிட்டது. சரி, எது எப்படியோ அதிமுகவாவது மீண்டும் அடுத்த ஒரு புதிய பொதுச்செயலாளரை தேர்வு செய்து அந்த அதிமுக கட்சி வலுப்பெறுமா வலிமை பெறுமாங்கிறத பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மிக கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குது. நம்ம எந்த கட்சி ஆட்சி அப்படிங்கிறதான் அப்பாற்பட்ட விஷயம். தொடர்ந்து ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி எப்போதுமே நம்ம வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.